அச்சச்சோ! என்ன இப்படி ஆயிடுச்சு? ஜிஜி மாமா இவ்வளோ நாள் எது நடந்துடவே கூடாதுன்னு போராடிட்டு இருந்தாப்லயோ, அது நடந்துருச்சேயா? ஏயா ருத்ராஜ், ஏயா இப்படி ஜிஜி மாமாவோட வயித்தெரிச்சல கொட்டிக்கிற? நீ சான்ஸ் குடுத்தா எங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட போறேன்னா ஜிஜி மாமாவும் அகர்கரு உசுர கொடுத்து போராடி இருந்தாங்களேயா? கடைசியில இப்படி பண்ணிப்புட்டேயா? ச்சே! மக்களே என்ன சம்பவம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் பொலந்து தள்ளியிருக்காப்புல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்தியா ஏ விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஏ ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல பொலந்து எடுத்துக்காப்புல. இதே மாதிரி டெஸ்ட்ல எடுத்து உட்கார வச்சதுக்கு வாட்டர் கேன் பாய்னு கலாய்ச்சானுங்க. சான்ஸ மட்டும் கொடுத்து பாருங்கடா, ஏமா வாட்டர் கேன் தகுறான்னு தெரியும். அப்புறம் செல்லா ருத்து இந்த கம்பேக்காக தானே காத்துன்னு இருந்தோம். எப்பயும் எவனாவது கமாண்ட்ல வந்து இது அன்அபிஷியல் மேட்ச் தான், இதுக்காகலாம் டீம்ல எடுக்க மாட்டாங்க, வாட்டர் கேன் தான் ருத்து தூக்காப்லன்னு சொன்னீங்கன்னு வைங்க, சத்த நேரம் மூடிக்கிட்டு அப்படி அமைதியா உட்காருங்க ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்நேரம் ஜிஜி மாமா எவன்டா இவனை எடுத்ததுன்னு பிசிசிஐ கூட்டி ஒரு கூட்டத்தை போட்டுருப்பாப்ல. அப்புறம் இவ்வளவு பேர் வீடியோ பாக்குறீங்களே, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.